வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தோட பலன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கன்னி ராசியில் 172 டிகிரியில் சதய நட்சத்திர 4ஆம் பாதத்தில் சந்திரனோட சாராம்சமே வாங்கி இந்த மாதம் பிறக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கிரகங்களோட பயிற்சிகள் என்ன, அவர் எங்கெங்கிருந்து எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலேயே பார்த்தோம்னா புதன் பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட காலபுருஷ சக்கரத்தின்படி 9வது கிரகத்தில், அதாவது தனுச ராசியிலேருந்து ஃபஸ்ட்டு பயிற்சியான புதன் ஆகிறாரு, மகர ராசிக்கு வந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதி பிப்ரவரி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் பார்த்தோம்னா செவ்வாவும் பயிற்சியாக உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு மங்கள யோகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செவ்வாவும் குருவும் புதனும் சேர்ந்து உட்காந்து நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பலம் உண்டு. அதே இந்த மாசத்துலயே பார்த்தோம்னா அதே இடத்துக்கு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி சுக்கரனோட பயிற்சியும் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒரே இடத்துலயே ஆக்கிரமிச்சு நல்ல விதமான ஒரு பலன் கொடுக்குற அளவுக்கான வலிமையை சேர்க்கிற அளவுக்கான ஒரு பலம் இருக்கு. இந்த மாசம் ஒரு அருமையான ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான பலன்கள் ஏற்பட போகுது. அதே இந்த மாதத்திலேயே பார்த்தோம்னா அதே 4 ராசியில 4 கிரகங்களோட இணைவுல இருந்து யார் பிரிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பயிற்சியாக போறாரு. இப்ப அதுவே ஒரு 14ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி கூட இணைக்க உட்காந்துறாரு, கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதே 20ஆம் தேதி, ஏன்னா புதன் பார்த்தோம்னா சீக்கிரம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இல்லையா, அதனால 20ஆம் தேதி பக்கமா புதனும் பயிற்சி ஆயிடுறாங்க. அப்ப இந்த மாதத்துல புதன் மட்டுமே ரெண்டு வீடை பயிற்சி ஆகிறாங்க. இப்ப இந்த பயிற்சிக்கான மாற்றங்கள் நம்ம கோச்சார கிரகத்துல அவங்களோட நிலைமைகள் என்னென்ன, அவர் எந்தெந்த இடத்துக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு பலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, ஹாரஸ்கோப் ரீதியா நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்ப அந்த புரிதல் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த பாவகத்துக்கு 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்னத்தை பாவித்து சொல்லணும். அது நம்ம ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த 1ஆம் பாவத்தோட கோச்சார கிரகங்கள் என்ன, 2வது பாவத்துக்கான கோச்சார கிரகங்கள் என்ன, அவர் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு, இதுக்கான புரிதல் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடிய கோச்சார பலனுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பலனுக்கும் மாறுதல் ஏற்படுது. அப்ப அந்த மாறுதல் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புரிதல் இல்லாதனாலதான். அப்ப இந்த கிரகத்தோட செயல்பாடுகள் எந்தெந்த கிரகத்துல இருந்தா என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, இதுக்கான விஷயத்த நீங்க அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நம்ம எந்த விஷயத்த செய்யலாம், கோச்சார கிரகத்தை படி, கோச்சார பலனை படி, நம்மளுக்கு இப்ப ஏற்பட ராசி பலன் ஒரு மாதத்துக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுதுங்கிறத படி நம்ம என்ன விஷயத்தை செய்யலாம், நம்மளோட ஜாதகத்தை படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த முடிவுகள் சின்ன முடிவுகள் எடுக்கிறது எதை பத்தி எடுக்கலாம், பெரிய நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு மாசம் இந்த மாசம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரிதல் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை மாதம் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பயிற்சிகள் ஆகுது, எந்தெந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு இந்த புரிதல் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, இன்னமும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போறது உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாசத்துக்கான பலன்கள் நம்ம ராசிக்கு என்னென்ன விவரங்கள் வருதுன்னு அதாவது வயது வாரியாக குழந்தைகளுக்கு, ஸ்டாண்டர்டான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, முதியோருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷராசி, கிட்டத்தட்ட மேஷராசிலேயே குரு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த வீட்டதிபதியான செவ்வாய் அப்படின்னு சொல்றது நம்மளோட வீட்டு, அதாவது குருவோட வீடான தனுசு ராசியில உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் கூடிய சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, புதன் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க எல்லா விதமான பலமும் போன மாதம் ஜனவரி மாசத்துல நல்ல விதமான ஒரு பலமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதுவே இந்த மாத காலத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு தொழில் ஸ்தான பலத்துல போய் இந்த மாசம் சனி பயிற்சி, அதாவது செவ்வாவோட பயிற்சியும் சுக்கரனோட பயிற்சியும் புதனோட பயிற்சியும் ஆகி இந்த மாதம் 10ல் 4 கிரகத்தோட இணைவும் உட்கார்றதுனால நிறைய விதமான மாற்றங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கு.
இப்போ இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு. அப்போ படிக்கிற குழந்தைங்க, அதாவது பிறந்த குழந்தைங்கன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ தவழ்ற காலகட்டத்துல இருந்து போய்க்கலாம். இப்போ மேசராசி, மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஈஸியாக எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. எந்த ஒரு குழந்தைங்களா இருந்தாலும் மேசராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறப்பயே ஒரு அட்ராக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ அவங்க பார்த்தாவே தூக்கி கொஞ்சலாம், ஒரு அழகு வர்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா செய்து கொடுப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகள் தவழ்றப்ப வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். அப்போ அவங்களோட நேர காலங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறதும் ஒரு விதவிதமான நல்ல விதமான ஒரு மலிமையா இருக்கு. ஒரு மாற்றங்கள் கிடையாது. என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, லக்னம் உங்க ராசியாதிபதிக்கு 6ல கேது உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த கேதுவோட வலிமையில் ஒரு சில உடல் ரீதியான பாவத்தை கொடுக்கலாம். அப்ப எதனாச்சும் மருத்துவ ரீதியான செலவுகள், சின்ன சின்ன உடம்பு சரியில்லாம போகிறது, ஆஸ்பத்திரி செலவுகள் பண்றது, இந்த மாதிரி ஒரு பாவத்தை கொடுக்கலாம். அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு டைம். அதுவே கொஞ்சம் படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல விதமான சேஞ்சஸ் உண்டு. இப்போ ஒரு பிடிவாத குணமும் உண்டு, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மைகளும் உண்டு. அப்போ எல்லா விதத்திலையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ சொல்ற ஒரு காலங்களில் ஒரு டீச்சர்ஸ் கிட்டையும் சரி, ஒரு ஃபேமிலி கிட்டையும் சரி, ஒரு அட்ராக்டிவா இருக்கிறது, கேட்கறதுக்கு ஓப்பனா கேட்கக்கூடியது, மறைச்சு பேசக்கூடிய ஆளா இருக்க மாட்டாங்க, மறைச்சு கேட்கக்கூடிய ஆளா இருக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு புரியுது புரியல அப்படின்னு சொல்லி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அப்ப இது எல்லா விதமான ஒரு பலமும் சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட படிப்பு சார்ந்த விஷயத்துல நல்ல யோக பலமான டைம்னே சொல்லலாம். அப்ப படிக்கிற வயசுல நம்ம ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஒரு அடுத்தது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம், இல்லை அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போக போறோம், இல்லை இன்னைக்கு 12th படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 12th படிக்கிற பசங்களுக்கு அடுத்தது எதனாச்சும் ஒன்று, எந்த ஜாபுக்கு போறேன் அது ஓரியன்டா ஸ்டடிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்றப்ப இந்த பிப்ரவரி மாசத்துல ஈஸியா அது நம்மளுக்கு வந்து கைக்கூடி வரும். அப்ப வெளிநாடு வெளிப்பயணங்கள் போய் படிக்கணும், இல்லை வேற எதனாச்சும் காலேஜஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை இன்னைக்கு செமஸ்டர் வரப்போது, ஸ்டடீஸ் வரப்போது, அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டைம், படிப்பு ஓரியன்டான விஷயங்கள், ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு ப்ராஜெக்ட் செய்யறது, பிஸ்னஸ் ஓரியன்டான ஸ்டடீஸ் எடுக்கிறது, இல்லை பிஸ்னஸ் ஓரியன்டான நம்ம வெளிநாடு வெளிப்பயணங்கள் போகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய டைம்னு கேட்டீங்கன்னா சூப்பரான டைம்னு சொல்லலாம். இப்போ எந்த விதமான ஒரு வலிமையை கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அது கேரண்டியான ஒரு விஷயம். அதே மாதிரி மேரேஜ் சம்மந்தப்பட்ட வாலிபர்கள் இல்லை பெண்கள், இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட உங்களோட ராசிலே குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த குருவோட வலிமை வந்து ஒரு சூப்பரான ஒரு பலம் இருக்கு. இப்போ இந்த செவ்வாவோட பயிற்சியும் சுக்கரனோட பயிற்சியும் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து 10ல் உட்காந்துருக்கிறாங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடிய மனைவி ஆகட்டும், அமையக்கூடிய கணவராகட்டும் நல்ல ஸ்டாண்டர்டான பொசிஷன்ல ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை ஒரு தொழிலையோ இல்லை அவங்க ஃபேமிலி வைஸோ நல்ல செட்டில்டான ஒரு ஃபேமிலி அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்துல இந்த காலத்துல பிப்ரவரி மாசத்துல எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். இப்போ எந்த விதத்துலையும் இந்த ராசிக்கு வந்து ஒரு 100க்கு ஒரு 99% பாசிட்டிவான ஒரு திங்கிங்ஸ் இருக்கும், பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும், பாசிட்டிவான ஒரு எல்லா விதமான வலிமையும் நடக்கும். இப்போ அதுக்கு தகுந்தாற்போலே ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, ஃபேமிலி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறாங்க, ஃபேமிலியில அடுத்து புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபேமிலியில எதனாச்சும் ஒரு பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக எதனாச்சும் ஒரு வலிமை செய்யலாம், தாராளமா செய்யலாம். அப்ப இன்னைக்கு ஒரு பூர்வீக சொத்து ரீதியாக எதனாச்சும் ஒன்று நமக்கு ஒரு வில்லங்கத்துல இருந்துச்சு, அது கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புத்திர பாக்கியத்துக்கு கொஞ்ச நாள் டிலே பண்ணியிருந்தேன், இப்போ அதுக்கு சரியான சூட்டபிளான டைமா இருக்குமா? தாராளமா செய்யலாம். அதே மாதிரியே ஒரு ஃபேமிலி வைஸாக ஒரு டிசிஷன் எடுக்கலான்னு இருக்கிறேங்க. ஃபேமிலியில் வந்து பார்த்தோம்னா ஒரு அடுத்த பிஸ்னஸுக்கு போகலான்னு இருக்கிறேன், அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தில் எதனாச்சும் மேக் பண்ணலாமா? தாராளமாக செய்யலாம். அப்போ சம்பாதிக்கக்கூடிய வயசில் சம்பாதிச்சிடணும், ஜாலியாக இருக்கக்கூடிய வயசில் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான ஒரு அமையும் இந்த மேஷ மாதத்துக்கு, இது மேஷ ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல விதமான ஒரு பொசிஷனே கொடுக்குது. அதுக்கு தகுந்தபடி எல்லா விதமான கிரகங்களும் உங்களுக்கு 10ல் சேர்ந்து உட்காந்து இந்த தொழில் ரீதியான மாற்றங்களும் வளர்ச்சியும் எல்லா விதமான வலிமையும் உங்களுக்கு பலம் சேர்த்து கொடுத்ததுனால உங்களுக்கு எந்த விஷயத்தை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. அதாவது மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஈடேறி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க, அமையவே மாட்டேங்குது. இந்த மாதம் தானா அமையும், முயற்சி பண்ணுங்க.
முயற்சிக்கு ஏற்ற ஒரு பலம் உண்டு. ஜாதகம் பார்க்கறது, இந்த கோச்சாரம் பார்க்கறது எதுக்குங்க? ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குமா? அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கான முயற்சிகள் ஏற்ற சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ முதியோர்கள், ரொம்ப வயசானவங்க, ஒரு ஜாலியா இருக்கலாம், ஒரு ப்ரெஷரைஸ்டு இல்லாமல் இருக்கலாம். குழந்தைங்களால நல்ல ஒரு பாக்கியம் உண்டு. புத்திர பாக்கியத்தினால உங்களுக்கு நல்ல விதமான ஒரு வளம் உண்டு. அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள்னாலும் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ ரீதியான செலவினங்கள் செய்யறப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு உடம்பு ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் முற்பந்தி பண்ணி கொடுக்கும். சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டு, இல்லாமல் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்லயே இந்த 2024 ஏகப்பட்ட சிரமங்களும் மருத்துவ ரீதியான செலவினங்களும் இல்லை புதுசா ஒரு வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உற்பத்தி செய்துகிட்டே இருக்கும். அது அன்றாட ஒரு வாழ்க்கையா போயிடுச்சு, லைஃபா போயிடுச்சு. இப்போ அதை நம்ம சரி கட்டிட்டு வந்துகிட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப் நல்ல விதமான ஒரு பொசிஷனுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. மேசராசிக்கு பிப்ரவரி மாதம் சூப்பரான மாதம். நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் பார்க்க வரப்போ பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லை மொத்தமாக பார்த்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தோட சப்போர்ட் பார்த்தோம்னா இன்னொருத்தருக்கு ஒரு 90% கொடுத்துறாரு. அதுவே பார்த்தோம்னா தன்னோட ஜாதகம் அப்படின்னு சொல்றப்ப மேக்சிமம் அவங்களோட ஜாதகத்தோட வளம் அவங்களுக்கே அதிகமான வளம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிறக்கிற ஜாதகத்தோட வலிமை கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும் அவங்களோட சுய சிந்தனையில எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை தாத்தா பாட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை அவங்களோட கேர்டேக்கரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அப்போ அவங்க சொல்ற விஷயத்தான் அவங்க மேக்சிமம் செய்ய முடியும். இப்போ அவங்களாம் சொல்ற ஸ்கூல்ல படிக்க முடியும், சொல்ற டெஸ்டஸ் எடுக்க முடியும், சொல்ற மாதிரி அவங்க இருக்கணும், சொல்ற ஃபுட் எடுத்துக்கணும். அப்போ அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்போ பார்த்தோம்னா அவங்களோட பலன், அவங்களோட நேர காலங்கள் யாருக்கு பாதிக்கும்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே அவங்க ஒரு செல்ஃபா அவங்களா ஒரு டிசிஷன், எனக்கு இதுதான் சரியா இருக்கும், இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், இந்த மாதிரி ஸ்டடிஸ் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் கொடுத்துவேன், இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தான் எப்போ டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பையிலிருந்து அவங்களோட நேர காலங்கள் அவங்களுக்கு தான் மேக்சிமம் கேட்க போகுது. அப்போ நம்ம ஃபேமிலியா இருக்கிறேங்க, அந்த ஃபேமிலியா இருக்கிறப்போ பார்த்தோம்னா எல்லாத்தோட ஜாதகம் செப்பரேட்டா பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்த்து தான் ஆகும். இப்போ அவங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, ஒய்ஃபோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, இல்லை பசங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட நேர காலங்களோட சப்போர்ட் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இப்போ நம்மளோட டைம் மேக்சிமம் சரியில்லைங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம். அந்த செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கு ஒரு திடீர்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், ஒரு லேண்ட் வாங்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரெண்டட் வீட்டில் இருக்கிறேன், ஒரு லேண்ட் வாங்க போறோம். அந்த லேண்ட் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் கொடுக்குறேன், நான் எதிர்பார்த்துருக்கிற லேண்டு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு அந்த டைம் இல்லைன்னு சொல்றீங்க, என்னங்க சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நம்மளோட குடும்பத்தோட சப்போர்ட், அப்போ நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒய்ஃபோட டைம் நல்லா இருக்கா, நம்ம குழந்தையோட டைம் நல்லா இருக்கா, இல்லை இருக்கிறது அப்பா அம்மாவோட டைம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அனுப்பிச்சு பார்க்கறது நல்லது. அப்போ ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறப்ப தான் அதோட நேர காலங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதே பார்த்தோம்னா நிறைய பேர்த்தோட நேர காலங்கள் பார்த்தோம்னா ஏறுமாறியா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே 7 சனியாவே நடந்துட்டு இருக்கும். நான் பார்த்து நிறைய ஜாதகங்கள் நிறைய குடும்பத்துக்கும். அப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே 7 சனியா இருக்கும், ஒரு சிலருக்கு அஷ்டம் சனியா இருக்கும். அப்போ குடும்பமே சனியோட ஆதிக்கத்தில் செலுத்திட்டு இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேர காலங்களும் நம்ம எதை செய்தோம்னாலும் பிரச்சனை தான். அப்ப எதை செய்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எதனாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவான வழி செய்யணும் இல்லைங்களா? இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்துல அப்புறம் போய் நம்ம இறங்க முடியாது. இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எந்த விதமான மாற்றங்கள் செய்ய முடியும், அதுல எந்த விதமான முடிவுகள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, டைம் சரியில்லை, என்னோட பிரச்சனைகள் தலைக்கு மீறின மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு சொத்து பத்து வாங்கி போட சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னோட வெல்விஷர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வெல்விஷருக்கு பார்த்தோம்னா ரொம்ப தலையை முழுகக்கூடிய ஒரு டைம். அந்த மாதிரி டயத்துல பார்த்தோம்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த லேண்ட் வாங்கி போடுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டம். அந்த சர்வே பண்ணக்கூடிய விஷயத்துல இல்லை, எனக்கு எப்படிங்க லேண்ட் வாங்கி போட சொல்றீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ ஒன்று அங்கே இங்கே இருக்கிற கடனோட சேர்த்து போராட்டி ஒரு பேலன்ஸ் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்தோம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்னால் ஒரு ரூபா கூட கட்ட முடியாதுங்கிற ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டாரு. கடன் நாளைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல, கிட்டத்தட்ட அப்ஸ்கேண்ட் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டார். அப்போ அவரோட நேர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது.
அப்போ முடிகிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு லேண்ட் மேலே இருக்கு. அப்போ நான் அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வர சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு கெயினான பெனிஃபிட்டான ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டோட வேல்யூஷன் ஏறிடுச்சு. அந்த ஏறுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாரு. அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா, அந்த லேண்டை வித்துருங்க, இப்போ வித்து அந்த ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துலாம் விடுங்கன்னு சொன்னோம். இப்போ என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு. அப்போ இது நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த ஒரு ரீஃபண்ட் பண்றதுக்கான ஒரு செக்யூரான ஒரு லேண்ட் அது போயிடுச்சு. இன்னைக்கு அதை கட்டிட்டு அவர் ரிலாக்ஸானா இருக்கிறேன். அப்ப இதுதாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க செய்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தோட ஜாதகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். இப்போ ஒருத்தரோட ஜாதகம் சப்போர்ட் இல்லைன்னா இன்னொருத்தரோட ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு சொல்றேன். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால நான் இண்டிவிஜுவலா இருக்கிறனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும். ஏன்னா இண்டிவிஜுவலா இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா அவரோட ஜாதகம் முழுசும் அவருக்கே பேச போகுது. அப்போ அவரோட டைம் சரியில்லை, திசாபுத்திகள் சரியில்லை, நேரகாலங்கள் சரியில்லை, வாங்கியிருக்கிற சாராம்சனோட நிலைகள் சரியில்லை, அவரோட சனியோட பாதகம் சனியோட பிரச்சனைகள் சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுவே வேற யாரோட சப்போர்ட், அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை கூட்டு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு டம்ப் ஆகிற சூழ்நிலையில அடுத்தவங்களோட ஜாதகம் மேக்சிமமான சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தோம்னா எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையான ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு வலிமையில போகலாம், அடுத்த கட்ட சூழலுக்கு போகலாம், ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப எந்த விஷயத்தை செய்யறமா இருந்தாலும் அதுல பேலன்ஸ்டான ஒரு லைஃப் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்க, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லாத்தோட ஜாதகமும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தோட குறிப்பை தெரிஞ்சு உங்களோட ஜாதகத்தை மேக்சிமம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.